அடுத்ததாக நம்மிடம் பேச வருபவர் எண் 4 நசிமா பர்வீன் ஜே. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழி தமிழை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். விடாமுயற்சியை கடல் அலையிடமும், கடமை தவறாமையை சூரியனிடமும், புன் சிரிப்பை பூக்களிடமும், சுறுசுறுப்பை எறும்பிடமும், சேமிப்பை தேனியிடமும், பொறுமையை பூமியிடமும், கடவுளிடம் கருணையை கற்றுக்கொள் என்று கூறி அவையோர், நடுவர், ஆசிரியர், தோழர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்திற்கான திறவுகோல்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களின் ஆற்றல் மற்றும் சக்தி எல்லையற்றது. முந்தைய தலைமுறையினர் கனவு காணக்கூடிய வழிகளில் உலகை வடிவமைக்கும் ஆற்றல் மற்றும் திறன் இன்றைய இளைஞர்களுக்கு உள்ளது. இளைஞர்கள் தம் ஆற்றல், படைப்பாற்றல், புதுமை மற்றும் ஆர்வத்தை எவ்வாறு பயன்படுத்தி உலகில் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை காண்போம். உலகம் முழுவதும் ஒரு தலைமுறை வேகமாக பெருகி வருகிறது. அதன் அடிப்படையில் அவர்களிடம் ஏராளமான உற்சாகம் மற்றும் புதுமை உள்ளது. இந்த இந்தியாவின் இளைஞர்கள் என்று அழைக்கப்படும் தலைமுறை இந்தியாவின் இளைஞர்கள் தலைமுறையாகும். அவர்கள் தங்கள் படைப்பாற்றல், புதுமை மற்றும் ஆர்வத்தை உலகில் பயன்படுத்திக் கொண்டு நிச்சயம் ஒரு நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களிடம் உள்ள சக்தி ஆகியவை பயன்படுத்தி சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும் விதத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அமைப்பின் இளைஞர்கள் தான் அதன் அடிப்படை. அவர்களிடம் உள்ள அனைத்து திறன்களையும் பயன்படுத்தி அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். தொழில்நுட்பம் சார்ந்த சமூகத்தில் வளர்ந்த இவர்கள் டிஜிட்டல் நேட்டிவ் என அழைக்கப்படும் தலைமுறை. நெல்சன் மண்டேலா மேற்கோள் காட்டியது போல் உலகத்தை மாற்றி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. அத்தொழிலும் அந்த திறனிலும் நம் இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தை செலுத்தி உள்ளார்கள். மற்றும் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். கலைஞர் அவர்கள் கூறிய கூற்று என்ன தெரியுமா? இளைய சமுதாயமே எழுவாய், செயற்படு பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய். அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தெரியாத போது அவர்கள் அறிவின் மூத்தவர்களை தொழுது செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். முடிவாக இளைஞர்களின் ஆற்றல் மற்றும் சக்தியை பயன்படுத்தி உலகின் எதிர்காலத்தை வடிவமைப்பது மிகவும் முக்கியம். இதை பயன்படுத்துவதன் மூலம் நம் நாடு பல துறைகளில் முன்னணியில் வகுக்கலாம் என்று கூறி, உயிரெழுத்தல் தொடங்கி மெய் எழுத்தை கலந்து உயிர்மை எழுத்தாக என் வார்த்தையை தொடுத்து செந்தேனாய் நிற்கும் செந்தமிழன் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.